இங்க பாரு, ஒண்ணு நகை என் வீட்டுல தொங்கணும், இல்ல உன் கடையில தொங்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். என்ன இது, மணி அண்ணியும் அண்ணாவும் இங்க நிக்கிறாங்க. என்னவா இருக்கும்? கேட்டுருவோம். அண்ணோ, என்ன மணி அண்ணி, அண்ணனோட வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இங்க கடைக்கு வந்தோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணா, கொஞ்சம் அவசியமா பணம் தேவைப்படுது, அதான் நகைய வைக்கலான்னு வந்தோம். ஐயோ மாமா சுமாரு. நகைய வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? நல்லா கேளு அண்ணா. அது நகைய வைக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல, வீட்டையே விக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா வீடு உன் மாமா பேர்ல எல்லாம் இருக்குது, அதனால தான் இவன் நகைய வைக்கலான்னு வந்தோம். நகை கொடுங்க, வெயிட் பாப்போம். என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற, செயினை கழட்டு. மாமா கலட்டுங்கிறல்ல. அண்ணி, என்ன அண்ணி தாலி செயினை போய் வைக்கிறீங்க? என்ன பண்றது, எல்லாம் உன் மாமனும் அத்தையும் பண்ண வித்த. என் கல்யாணம் கொண்டவ சரியில்லைனா கொண்டதையும் வித்துதானே ஆகணும். அதுக்காக தாலியை வைப்பீங்களா அண்ணி? மாமா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ கேட்க சொன்னேனே, இவ கேட்டாதானே. அரசியல்ங்கிறது சின்ன மீனா போட்டு பெரிய மீனா பிடிக்கிறது. இன்னைக்கு 3 லட்சம், நாளைக்கு 3 கோடிகள். நான் கவுன்சிலர் ஆகணும், அதுக்கு 3 லட்சம் இருந்தா சீட்டு கிடைச்சிரும். கேளுடின்னு சொல்ற, இவ கேட்க முடியாதுங்கறா. நீ ஏன் நியாயத்தை சொல்லணும்? மாமா கிட்ட கேட்டிருக்கலாம்ல அண்ணி, ஏன் இப்படி பண்றீங்க? அச்சச்சோ, அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா இந்த ஆளுக்கு கொடுக்கவே கொடுக்க மாட்டாரு. சரி, நான் வேணா கேக்கட்டா? வேணா அண்ணோ, அப்பாக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். நான் பேசுறேன் அண்ணி மாமா கிட்ட. அவதான் பேசுறேன்னு சொல்றால, நீ எதுக்கு தடுக்கிற? ஐயோ பிரச்சனை ஆயிடும் மாமா. ஆகட்டுங்கிறேன். நாளைக்கு நான் கவுன்சிலர் ஆனேன்னு வையேன், நாற்காலிகள் பறக்கும், மேசைகள் உடையும், வேட்டி சட்டையெல்லாம் கிழியும். அதுக்கு இப்பவே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியதா? அண்ணா நீ பேச அண்ணா, இல்ல தாலி செயின் மாரப்பாவோட கல்லாவுக்கு போயிரும், பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சொல்லுங்க மாமா. அண்ணா, என்ன கிடையாது பிரச்சனையா? இல்லைங்க மாமா, அண்ணனையும் மணி அண்ணியையும் கடையில பார்த்தேன். ஓ, கடையில பாத்தியா? எதுவும் வாங்க வந்திருப்பாங்க. வாங்க இல்லைங்க மாமா, வைக்க. வைக்கவா? என்னத்தை வைக்க? இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க மாமா, அத உங்ககிட்ட கேக்குறதுக்கு பயம், அதான். யாருக்கு? கட்ட குண்டுக்கா? அவனுக்கு தினம் தினம் தான் பணம் தேவைப்படுது. உடச்சி சம்பாரிச்சா பணத்தோட அருமை தெரியும். உக்காந்து தின்னு தூங்கிட்டு இருந்தா அடுத்தவன் கைதான் ஏந்தணும். இல்லைங்க மாமா, அவருக்கு கவுன்சிலர் சீட்டு கிடைக்கணுமா, அதுக்கு. அதுக்கு எந்த கடையில பார்த்த? அடகு கடை. அதானே, அங்க தொட்டு இங்க தொட்டு அங்கதான் வருவான்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டான். ஆமா, மணியும் கூட கூட்டு வந்திருக்கானா? ஆமாங்க மாமா, நீங்க பணம் தரேன்னு சொன்னா அவங்க திரும்ப வந்துருவாங்க. தரலன்னு சொன்னா மணி அங்கேயே வித்துருவானாமா? இல்ல இல்லைங்க மாமா. இப்ப நீ எந்த அடகுகளில் அவனை பார்த்த? அது வந்துங்க மாமா. கேக்குறேன்ல, எந்த அடகுகளில் அவனை பார்த்த? மாரப்ப கடையா? ஆமாங்க மாமா. வெய்ய வரேன், வந்து அவனுக்கு வச்சுக்கிறேன். மாமா, அண்ணா, உன் மாமா என்ன சொல்றாரு? கேஷோட வராரா இல்ல செக்கோட வராரா? எனக்கு தெரிஞ்சு செருப்போட தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ணி, மாமா கோவமா பேசுறாரு, நீங்க வேணா கிளம்பிருங்களேன். ஆத்தி, அதுக்குதான் அப்பவே சொன்னேன் அண்ணா, வேணா வேணான்னு. இதோ கேட்டாதானே அப்பா வந்த பிரச்சனை தான். யோ, அப்பா வரதுக்குள்ள கிளம்பிரலாம், வாயா. அப்ப பணத்தை யார் வாங்குறது? ஓ, அப்ப உனக்கு பணம் வர வரும் நம்பிக்கை இருக்கா?
பணமும் வராது ஒண்ணு வராது. ஒழுங்கா வந்துரு. அப்பா கோவமா வராராம். கிளம்பலாம். நோ 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 நோ. அப்ப தாலி செயினை கலட்டு அடக வச்சிடலாம். கலட்டு கலட்டு. நீ திருந்தவே மாட்ட. இப்ப என்ன உனக்கு செயின் வேணும்? ம். அப்பா மாமா. கட்டின பொண்டாட்டியோட தாலி அடகு வைக்கிற ஐயோ. உழைச்சு சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு சோறு போட துப்பு இல்ல. கொண்டான் கொடுத்தான் வீட்டுல நாக்க தொங்க போட்டு அலையிற. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? மாமா என்னங்க மாமா எல்லாரும் முன்னாடியும் அண்ணா பேசாம இரு. இவனுக்கு இதெல்லாம் பத்தாது. கட்டின பொண்டாட்டியை கூட்டியாந்து கட்டின தாலி அடகு வைக்கிறான். இவெல்லாம் என்ன ஜென்மம்? அப்படி என்னடா பதவி போல? இங்க பாரு, உன்னை உதைச்சா எல்லாம் சரியா போயிடும். அவன் கெட்டு குட்டிச்சவர அலையறானா அது காரணமே நீதான். அவன் கேட்கும் போதெல்லாம் கழட்டி கட்டி கொடுக்குற. அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்கறான். டேய், மாமா. உன்னை இந்த பக்கம் பாக்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். புரியுதா? அரசியல் இதெல்லாம் சகஜம். ஏய், வா. அடுத்த அடி விழுறதுக்குள்ள ஓடிடலாம். சீக்கிரமா. என்னங்க மாமா இது பொது இடத்துல இப்படி பண்ணிட்டீங்களே. என்ன இருந்தாலும் அவர் உங்க மாப்பிள்ள. அவர் மனசு என்ன மாதிரி இருந்திருக்கும்? என்ன பேசுற? அதுக்காக உன் மணியில போட்டு கொஞ்சம் சொல்றியா? இல்லங்க மாமா, நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன். என்னாலதான் எல்லாமே. மணி அண்ணி என்னதான் தப்பா நினைச்சிருப்பாங்க. என்னமா நினைச்சிட்டு போட்டோம். என்ன ஆக போகுது அதனால? அண்ணா, உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவளுக்குமே தெரியும். அப்புறம் என்ன? கிளம்பு போ. அம்மா 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 ஏய், அம்மா என்னடி எதுக்கு அழற? ஏய், ஏண்டி அழற? ஆமா, தனியாவா வந்த? எங்க என் தம்பி? அவர் என்னை இறக்கி விட்டுட்டு எப்பயோ போயிட்டாரு. என்னது, உன்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டானா? சரி, இப்ப நீ எதுக்கு அழற? அவன் உன்னை அடிச்சானா? ஆ, நான் தான் உன் தம்பி அடிப்பேன். என்னெல்லாம் அவரால் அடிக்க முடியாது. அதுவும் சரிதான். ஆமா, இப்ப நீ எதுக்காக அழற? அப்பா அடிச்சிருச்சுமா. ஆ, அப்பாவா? என்னடி சொல்ற? உன்னை அடிச்சாரு? என்ன இல்லம்மா, உன் தம்பிய. ஆ, ஏன் தம்பியவா? ஏண்டி அடிச்சாரு? எதுக்காக கை நீட்டினாரு? மாமா பணம் கேட்டுச்சா, ஆ. அப்பா கிட்ட